சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தைச் சேர்ந்த ஏ.பி.வி. நடராஜன் அவர்கள் இறைவணக்கம் பாடுவார்கள். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் வாம ஜோதி சோம ஜோதி வான ஜோதி ஞான ஜோதி மாக ஜோதி யோக ஜோதி வத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதி யோம ஜோதி எரு ஜோதி வேறு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஆதிநிதி வேதனே அடல் நெடுபாதனே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதனே வாழ்க வாழ்க நாதனே அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி மணமக்கள் வாழ்க வாழ்க வேண்டும் எல்லாம் செயல்கூடும். இந்த திருமண விழாவிற்கு மிக அருமையாக தலைவர் வந்திருக்கிறார். அவர்கள் கரத்தாலே இந்த திருமணத்தை நடத்தி வைப்பார் என்று உறுதிமொழி கூறுகின்றேன். நன்றி, வணக்கம். இறைவணக்கம் பாடிய நடராஜன் அவர்களுக்கு மணமக்கள் விட்டார் சாலை அன்பார்ந்த பெரியோர்களே, நான் என்னை வரவேற்பு போட்டிருக்கிறார். அதற்கு முன்னர் சந்தோஷமான ஒரு செய்தி, என்னுடைய செய்தி. என்னுடைய திருமண நாள் இன்று 50வது திருமண நாள். 68/5/7/1968 இன்று 5/7/1988. ஆகவே இந்த திருமணத்திற்கு பெரியோர்களை தாய்மார்களை வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் வருகை வருகை என்று வரவேற்று இந்த மணவிழாவிற்கு மாவட்டம் பொங்கூர்நத்தம் வி. சின்னசாமி நாடார் காசியம்மாள் அவர்களின் மகன் வழி பேரனும் கோடுபட்டி தெய்வத்திரு சக்கர நாடார் தாயம்மாள் அவர்களின் மகள் வழி பேரனும் முண்டிய மன்னர் வி. சி. ராமகிருஷ்ண நாடார் காமாட்சி அவர்களின் குமாரமாகிய செல்வகுமார் அவர்களுக்கும் நாகேஸ்வரம் சாமிநாத நாடார் தெய்வத்திரு மீனாட்சி அம்மாள் அவர்களின் மகள் வழி பேத்தியும் சின்னமநாயக்கம்பட்டி தெய்வத்திரு ரத்தினம் நாடார் தெய்வத்திரு ஆனந்தம்மாள் அவர்களின் மகள் வழி பேத்தியும் ஆனந்த நாடார் மாரியம்மாள் இவர்களது புதலியுமான மைதிலி அவர்களுக்கும் நடைபெற இருக்கின்ற திருமணத்திற்கு தலைமை தாங்க இருக்கின்ற சென்னை வாழ் குளத்தூர் இந்து நாடார் உறவினர் சங்க தலைவர் தாமஸ் நாடார் அவர்களே, இந்த முன்னிலை வைத்து நடத்த இருக்கின்ற ராயப்பேட்டை பிரபல வியாபாரி சுப்பையா நாடார் அவர்களே, ஆலந்தூர் நகராட்சி முன்னாள் MC திமுக திராவிட முன்னேற்ற கழக MC முத்து அவர்களே, திராவிட முன்னேற்ற கழக தென்சென்னை மாவட்ட திமுக தங்கம் அவர்களே, இந்த திருமணத்தை சிறப்பாக நடத்தி தர இருக்கின்ற சொல்லின் செல்வர் PS சண்முகானந்த் அவர்களே, வாழ்த்துறை வழங்க இருக்கின்ற புங்கவர்ணத்தம் நாடார் மகாஜன சங்க தலைவர் K. சின்னசாமி நாடார் அவர்களே, எழில்ச்சி விட்டார நாடார் ஐக்கிய சங்க துணைத் தலைவர் தேவராஜன் நாடார் அவர்களே, புங்கவர்ணத்தம் நாடார் உறவுமுறை சங்க தேன்ராஜன் அவர்களே, எழில்ச்சி வட்டார நாடார் ஐக்கிய சங்க பொருளாளர் ராஜன் அவர்களே, புங்கவர்ணத்தம் நாடார் சங்க செயலாளர் தேன்ராஜன் அவர்களே, பாடியநல்லூர் நாடார் ஐக்கிய சங்க தலைவர் குணபாண்டியன் அவர்களே, பாடியநல்லூர் நாடார் ஐக்கிய சங்க செயலாளர் V. S. சுப்பிரமணியன் அவர்களே, புங்கவர்ணத்தம் நாடார் உறவின்முறை P. ராஜேந்திரன் அவர்களே, எடில்ஸ் வட்டார நாடார் ஐக்கிய சங்க துணைத் தலைவர் A. சிற்றம்பல் அவர்களே, எடில்ஸ் வட்டார நாடார் ஐக்கிய சங்க செயலாளர் கணேசன் அவர்களே, தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் பேரவைத் தலைவர் எனது மாப்பிள்ளை M. சேர்மக்கனி அவர்களே, புங்கவர்ணத்தம் நாடார் மகாஜன சங்க துணைத் தலைவர் ராஜேந்திரன் அவர்களே, நிறைவாக நின்று இருக்கின்ற தங்கம் அவர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வருகை வருகை என வரவேற்று இந்த மணவிழாவிற்கு சென்னை வாழ் குளத்தூர் இந்த நாடார் உறவினர் சங்க தலைவர் தாமஸ் நாடார் அவர்களை தலைமையேற்று நடத்தி தருமாறு உங்கள் அனைவரின் சார்பாகவும் மணவீட்டார் சார்பாகவும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, மணமகன் செல்வகுமாருக்கும் மணமகள் மைதிலிக்கும் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் எல்லா வல்ல இறைவன் அருளால் இந்த மணவிழாவை மரியாதைக்குரிய அண்ணாச்சி சண்முகானந்தம் அவர்கள் சிறப்பாக நடத்த இருக்கின்றார்கள். நாமெல்லாம் இந்த மணவிழாவை நிறைவு செய்கிற நேரத்தில் மணமக்கள் தங்களுடைய இல்லற நல்லற வாழ்க்கையில் எல்லா நல வளம் பெற்று சிறப்பாக வாழ வேண்டும் என்று
நமது இஷ்ட தெய்வத்தை குலதெய்வங்களாம் வேண்டி அவர்களை வாழ்த்தலும்படி கேட்டுக்கொண்டு மதிப்புக்குரிய அண்ணாச்சி அவர்களை நடத்தி வைக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கத்திற்குரிய மனவிழா தலைவர் தாமஸ் நாடார் அவர்களே, இறை வணக்கம் பாடிய எஸ்பிபி நடராஜன் அவர்களே, வரவேற்புரை வழங்கிய ரத்னசாமி நாடார் அவர்களே, முன்னிலை வைக்கின்ற சுப்பையா அவர்களே, முத்து அவர்களே, தங்கம் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மேடையிலே வீட்டிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கம். அன்பிற்குரிய ராமகிருஷ்ண நாடார் அவர்கள், மேன்மைக்குரிய ஆனந்த நாடார் அவர்கள் அவர்களுடைய இல்ல திருமண கலந்து கொண்டு அவர்கள் செல்வங்களாகிய செல்வகுமார் மைதிலி அவருடைய திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். பெரியோர்களே, ஓராண்டு பயனுக்கு நெல்லை நடவு செய்ய வேண்டும், 10 ஆண்டு பயனுக்கு மரங்கள் வளர்க்க வேண்டும், முடிவில்லாத மனிதகுல பண்பாட்டை போதிக்கின்ற கல்வியை படிக்க வேண்டும், உயிர் போனாலும் உண்மையே உரைப்பேன் என்ற அர்ச்சந்திரன் பண்பாடு, நெல்லிக்கனியை அவ்வைக்கு அருளிய அதியமானின் பண்பாடு, புறாவுக்காக தன் சதையை தந்த சிபி சக்கரவர்த்தியின் தியாக பண்பாடு, அமைதியையே விரும்பிய அண்ணல் காந்தியடிகளின் அறப்பண்பாடு, அன்பால் அகிலத்தை வெல்வோம் என்று சூளுரைத்த நேருவின் நேர்மை பண்பாடு, அனைவருக்கும் கல்வி கண் கொடுத்த கர்ம வீரர் காமராஜரின் பண்பாடு, இப்படி பண்பாட்டால் விளைந்த பண்பட்ட சமுதாயம் நம்முடைய சமுதாயம். ஒரு சமுதாயம் பண்பட்ட சமுதாயமாக விளங்க வேண்டும் என்றால் அந்த சமுதாய மக்கள் சிறந்த பண்பாளர்களாக இருக்க வேண்டும். அந்த வகையிலே நம்முடைய ராமகிருஷ்ண நாடார் அவர்களும் ஆனந்த நாடார் அவர்களும் சிறந்த பண்பாளர்கள், மனிதநேயம் மிக்கவர்கள். அவருடைய இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு அவர்கள் செல்வங்களாகிய செல்வகுமார் மைதிலி அவருடைய திருமணத்தை நடத்தி வைப்பதில் நான் மிகவும் பெருமைப்படுகிறேன். பெரியோர்களே, வாழையடி வாழையாக வாழை போல் வாழப்போகும் இரு உள்ளங்களை இணைக்கின்ற பெரும் விழாவில் நாமெல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம். மணமகன் செல்வகுமார் அவர்கள் அவருடைய வாழ்க்கையிலே வனப்பு சேர்க்க, வளமுடன் வாழ, வரலாற்றில் வண்ணம் பூச மைதிலி மணமகள் வைதிலி அவர்களை வாழ்க்கை துணைவியாக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். அன்பும் பண்பும் அமைதியும் நிறைந்த மணமகள் மைதிலி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை துணைவராக செல்வகுமார் அவர்களை வாழ்க்கை துணைவராக ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். நேற்று வரை குடும்பத்தில் ஒருவராக இருந்த இவர்கள் இன்று கணவன் மனைவி என்ற முறையிலே குடும்ப தலைவனாகவும் குடும்ப தலைவியாகவும் இல்லறத்திலே பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். இவர்கள் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும், நல்லவர்கள் போற்ற வேண்டும் என்ற முறையிலே நாமெல்லாம் மணமக்களை வாழ்த்தி கொண்டிருக்கின்றோம். நாங்களெல்லாம் வாயறிக்க வாழ்த்துகின்றோம், நீங்கள் மனதார வாழ்த்துகிறீர்கள். நம்முடைய வாழ்த்துகளையோடு நல்லறமாகிய இல்லற வாழ்வரை இவர்கள் ஏற்க இருக்கின்றார்கள். பெரியோர்களே, வாழ்க்கையில் முக்கிய நிகழ்ச்சிகளில் கல்யாணமே சிறந்ததாகும். மனித வாழ்வில் மேலான ஒரு நிலை எதுவென்றால் ஆணும் பெண்ணும் கூடி வாழ தொடங்கும் நிலை. இந்த கூட்டு வாழ்க்கையின் தொடக்கத்தை தான் திருமணம் என்றும் வாழ்க்கை ஒப்பந்தம் என்று நாம் கூறுகின்றோம். இது ஒரு சாதாரண சடங்கு அல்ல, இது ஒரு புனிதமான சடங்காகும். ஆணும் பெண்ணும் அகத்திலும் புறத்தில் ஒன்றுபட்டு இரண்டர கலந்து விட்டனர் என்பதை உலகுக்கு எடுத்து காட்டுவதாகும். இதனால் இருவர் என்ற நிலை மாறி ஒருவர் என்ற நிலை ஏற்பட்டு புற வாழ்க்கையில் அறத்தையும் அக வாழ்க்கையில் அன்பையும் வளர்ப்பதற்கும் பரப்புவதற்கும் நிறைவாக நிறைவதற்கும் வழிகோலச் செய்கிறது. ஒரு மனிதனுடைய உயிரையும் உடலையும் பாதுகாப்பதற்கு உணவும் நீரும் எவ்வளவு அவசியமோ அதே போல ஒழுக்கம், உயர்நிலை, கற்பு, பண்பாடு இவற்றை பாதுகாப்பதற்கு திருமணம் அவசியம். திருமண வாழ்க்கையில் தான் அன்பு, பண்பு, அறம், கலை, விருந்தோம்பல், கூடி வாழ்தல், தியாக மனப்பான்மை, உழைக்க வேண்டும் என்ற மனப்பான்மை இவை போன்ற நற்பண்புகள் நற்குணங்கள் எல்லாம் ஏற்படுகின்றன. பூவாக பொன்னாக விளைகின்ற மனைவியும் புகழாக அறிவாக விளைகின்ற கணவனும் ஒன்றாக உயிராக உணர்வாக கலப்பதுதான் திருமணம். பெரியோர்களே, தெய்வத்தை பற்றிய நூல்களுக்கும் தெய்வ தன்மை அடங்கிய இலக்கியங்களுக்கும் திரு என்ற அடைமொழி சேர்ந்து வருகிறது என்பது நீங்கள் எல்லோரும் அறிவீர்கள். மந்திரங்கள் எத்தனை இருந்தாலும் திரு சேர்ந்த மந்திரம் ஒன்றுதான் திருமந்திரம். எண்ணற்ற வாசகங்கள் இருந்தாலும் திரு சேர்ந்த வாசகம் ஒன்றுதான்
திருவாசகம். கோவை பல இருந்தாலும் திருச்சேர்ந்த கோவை ஒன்றுதான் திருக்கோவை. பதிகள் பல இருந்தாலும் திருச்சேர்ந்த பதி ஒன்றுதான் திருப்பதி. குறள்கள் பல இருந்தாலும் திருச்சேர்ந்த குறள் ஒன்றுதான் திருக்குறள். பல அருளாளர்கள் பாடிய அருட்பா அநேக இருந்தாலும் திருச்சேர்ந்த அருட்பா ஒன்றுதான் திருவருட்பா. எண்ணற்ற மனம் எத்தனை இருந்தாலும் திருச்சேர்ந்த மனம் ஒன்றுதான், அதுதான் திருமணம். இருமணம் கலந்து ஒரு மனமாக ஆணும் பெண்ணும் சேர்ந்து செய்கின்ற மனமும் தெய்வாம்சம் நிரம்பி இருப்பதால் மனம் என்பதுடன் திரு என்ற அடைமொழி சேர்க்கப்பட்டு திருமணம் என்று நாம் கூறுகின்றோம். ஆகவே திருமணம் என்பது தெய்வீக வாழ்க்கையாகும். தெய்வீக வாழ்க்கை என்பது ஒருவர் தன்னுடைய சுயநலத்தை விட்டு கொடுத்து பிறருக்காக வாழுகின்ற தியாக வாழ்க்கை தான் தெய்வீக வாழ்க்கை என்று பொருளாகும். அத்தகைய வாழ்க்கை வாழ்வதற்காக செல்வகுமாரவர்களும் மைதிலி அவர்களும் நல்லறமாகிய இல்லற வாழ்விலே அடியெடுத்து வைக்கின்றார்கள். அவர்கள் இன்று முதல் குடும்ப தலைவர். இந்த தலைமை பொறுப்பிலே ஏற்றுகின்ற நாம் எல்லோரும் இந்த மணமக்கள் வளமாக வாழ வேண்டும், நலமாக வாழ வேண்டும், நிறைவாக வாழ வேண்டும், நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வம் பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் இறைவனை வேண்டிக் கொள்ள வேண்டும். நானும் உங்களைப் போல வேண்டுமெனதோடு